இசையால் வசமாகாத இதயமேது இறைவனே இசை வடிவமாக இருக்கின்றான் என்பதை
நல்லை கந்தவேட் பெருமானுடைய இந்த மகோத்சவ பெருவிழாவின் போது இன்றைக்கு 7வது நாள் வெகு சிறப்பாகவும் விமர்சையாகவும் ஆலயத்தினுடைய அலங்காரங்கள் சோடனைகள் எல்லாம் மிக ரம்மியமாக இருக்கின்றது. மாலை வேளையாகியால் இப்பொழுது மப்பும் மந்தாரவும் ஆகி சூரிய பகவான் இப்பொழுது அங்கே ஆலயத்தினுடைய அந்த ராஜகோபுரத்தில் மறைந்து கொண்டிருக்கின்ற அந்த அருமையான வேளையிலே இப்பொழுது கந்தவேட் பெருமான் அங்கே ஆலயத்தினுடைய அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று அங்கே உள்வீதி வழியாக வலம் வந்து இப்பொழுது அங்கே யாக வாசலிலே இருந்து அங்குள்ள வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று ஆலய வாசலை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அந்த அருமையான காட்சிகளை நாங்கள் இன்னும் சற்ற வேளையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. நல்லூர் ஆலயமானது மகோத்சவம் என்றால் அங்கே யாழ்ப்பாணத்திலே மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி வருவார்கள். உலக நாடுகளிலிருந்து பல்வேறு மக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அங்கே தென்னிலங்கையிலிருந்து பல மக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அதைவிட வேற்று இனத்தவர்கள் ஐரோப்பிய நாட்டவர்கள் பலர் இங்கே இப்பொழுது நல்லூர் ஆலயத்தை நோக்கி வருகை தந்து விட்டார்கள். ஏன் அங்கே நல்லூர் ஆலயத்திலே காணப்படுகின்ற அந்த சக்தியானது மிக விசேஷமான அந்த பெருமையுடைய அந்த முருகப்பெருமானுடைய அருள் கடாட்சம்தான் முக்கியமானது. இங்கே நல்லூர் ஆலயம் என்றாலே அங்கே மக்கள் அங்கே காந்தமானது இரும்பை நோக்கி இழுத்து செல்வது போல, அங்கே காந்தமும் இரும்பும் ஒன்றுடன் ஒன்று இணைவது போல இங்கே மக்கள் எல்லோரும் இந்த நல்லூருடைய அந்த 26 நாள் மகோத்சவ பெருவிழா என்றால் அங்கே ஆலயத்தை நோக்கி வந்து விடுவார்கள். அவர்கள் எல்லோரும் அதிகாலை 4:30 மணிக்கு இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து இங்கே வழிபாடு செய்வதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே அங்கே பள்ளி எழுச்சி பூசை நடைபெற்று சொற்ப வேளையில் இங்கே அடியவர்கள் கூட்டம் திருக்கூட்டம் அரோகரா அரோகரா என்று ஆலயத்தினுடைய வாசலில் எப்பகுதியில் பார்த்தாலும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்க பிரதட்சணம் செய்யும் அடியவர்களின் தொகை ஒரு புறம், அங்கே அடியளிக்கும் பெண்களின் தொகை இன்னொரு புறம். அங்கே முருகா முருகா என்று ஓலமிட்டு அங்கே முருகனை கூவி அழைக்கும் அடியார்கள் இன்னொரு புறமாக அங்கே 4:30-5 மணி போலேயே நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் இங்கே நல்லூர் ஆலயத்தின் காணக்கூடியதாக இருக்கும். அதற்கு அப்பால் 10 மணி காலை பூசைகள் நடைபெற்று அங்கே ஆலயத்தினுடைய விசேட அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று அங்கே உள்வீதி வழியாக எம்பெருமான் பலம் வந்து மதியம் அங்கே அடியவர்களுக்கெல்லாம் அருள்வாரி வழங்கிய அந்த அரும்பெரும் காட்சிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கு 7வது நாள் அங்கே எம்பெருமான் இப்பொழுது ஆலயத்தினுடைய உள்ளிலே அங்கே கட்டியங்கூறி அங்கிருந்து வெளிவீதி வருவதற்காக அங்கே வந்து கொண்டிருக்கின்ற அந்த அருமையான வேளையிலே இப்பொழுது அங்கே ஆலயத்தினுடைய வாசலை நாங்கள் பார்க்கின்றோம். எங்கு பார்த்தாலும் அடியவர்கள் தங்கள் கரங்களை தலையிலே கூப்பிய வண்ணம் இருக்கின்ற அந்த அதி அற்புதமான காட்சி. கற்பூர சட்டிகள் ஒருபுறம், காவடிகள் ஒருபுறம், இப்பொழுது ஆலயத்தினுடைய அந்த 2 பெருங்கதவுகளின் ஊடாக அங்கே துவார பாலகர் அருகே காணப்படுகின்ற அந்த வேளையில் இப்பொழுது காராம் பசுவிலே இன்றைக்கு அங்கே வேட்பெருமான் தங்க வேட்பெருமான் இப்பொழுது அங்கே ஆலயத்தினுடைய வெளியே வருகை தந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு அப்பால் பார்க்கின்றோம் அங்கே வள்ளி தெய்வயானை சகிதமாக அங்கே ரிஷபம் என்று சொல்லப்படுகின்ற அந்த எருத்து வாகனத்திலே இன்றைக்கு வள்ளியும் தெய்வயானையும் அங்கே வெளிவீதி வலம் வருவதற்காக வந்து கொண்டிருக்கின்ற அருமையான அதி அற்புதமான கோலாகலமான காட்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். நீல கொடைகள் அங்கே காணப்படுகின்றன. அங்கே அம்மைகள் இருவரும் அங்கே நீல பட்டாடைகளை அணிந்திருக்கின்றார்கள். அங்கே நன்கு மலர்களாலே அங்கே அலங்கரிக்கப்பட்டு ஒரே கண்கொள்ளா காட்சியாக, கண்ணுக்கு இனிமைய காட்சியாக அங்கே காணப்படுகின்றது. நல்லூரிலே சில மரபுகள் பின்பற்றப்படுகின்றன. இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற அந்த கந்தவேட் பெருமானின் முன்னால் அங்கே சேவற் கொடியை ஏந்திய அடியவர் ஒருவர் காணப்படுகின்றார். அதற்கு அப்பால் பார்க்கின்றோம் அங்கு தூபங்களை ஏற்றிய அந்த அடியவரை நாங்கள் காண்கின்றோம். இதனை விட எல்லா மக்களும் அங்கே தங்களுடைய தலைகளிலே இப்பொழுது இருகரங்கூப்பி அரோகரா 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 என்று கும்பிடுகின்றார்கள். அங்கே பஞ்சாராத்தி காட்டப்படுகின்ற அந்த நிகழ்வை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் 7வது நாள் வெகு சிறப்பாகவும் கோலாமகலமாகவும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையிலே என்னுடன் இன்றைய வர்ணனைக்காக வருகை தந்திருப்பவர் சைவ புலவர் சத்யதாசன் அவர்கள் இப்பொழுது எனக்கு அருகாமையில் நின்று கொண்டிருக்கின்றார். அவர் இன்றைக்கு 7ஆம் திருவிழா பற்றிய சில விவரங்களை உங்களுக்கு தருகின்றார். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேலென வேல் தோன்றும்,
நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவோர் முன்னன்று அன்றைக்கு நக்கீர பெருமான் முருக வழிபாட்டை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டினார். அத்தகைய சிறப்பிலேதான் இந்த நல்லை கந்தனுடைய ஆலயத்தில் நடைபெறுகின்ற 2014ஆம் ஆண்டுக்கான மகோற்சவ பெருவிழாவிலே இன்றைய தினம் 7வது நாள் உற்சவம். இங்கே வேட்பெருமான் காராம்பசு வாகனத்திலே எழுந்தருளை வந்து கொண்டிருக்கிறார். இந்த காராம்பசு வாகனம் என்பது தேவர்களுடைய தலைவனாக இருக்கின்ற தெய்வேந்திரனிடத்திலே இருக்கிறது. அதைப்போல மகரிஷிகளிடத்திலே இருக்கின்றது. நாங்கள் எது எதை கேட்கிறோமோ அதையெல்லாம் தந்து கொள்ளுகின்ற ஆற்றல் இந்த காராம்பசு வாகனத்துக்கு இருக்கிறது. அதனாலேதான் முனிவர்கள் தேவேந்திரன் போன்றவர்கள் இந்த காராம்பசு வாகனத்தை வைத்து கொண்டார்கள். இன்றைய தினம் இந்த காராம்பசு வாகனத்திலே வேட்பெருமான் எழுந்தருளை வருகின்றான் என்றால் நாங்கள் வேண்டுகின்ற வரம் அத்தனையையும் அவன் தந்து கொள்ளுவான். இந்த காராம்பசு வாகனத்துக்கு இருக்கிற சிறப்பு என்னவென்றால் மனிதனுடைய முகமும் மார்பு பகுதியும் அமைந்திருக்க, அதனுடைய உடம்பும் கால்களும் பசுவினுடைய தோற்றத்தை கொண்டிருக்க, அங்கே மயிலினுடைய தோகையும் சட்டையும் அமைந்து காணப்படுகின்ற தனித்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம். காராம்பசு வாகனத்திலே எதை நாங்கள் கேட்டாலும் அதை தந்து கொள்ளும் ஆற்றல் அதற்கு இருக்கிறது. காமதேனு என்றும் அதை சொல்லுவார்கள். இத்தகைய சிறப்பு இந்த காராம்பசுவுக்கு இருக்கிறது. வாழ்க்கையிலே எருது வாகனம் பசு வாகனம் ஆகிய இரண்டையும் நாங்கள் புண்ணியமாக போற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அத்தனைக்கும் மேலாக இந்த காராம்பசு வாகனம் இன்னமும் மிக புனிதமானதாக அமைந்திருக்கின்ற சிறப்பையும் நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். அத்தகைய காராம்பசுவிலே வேட்பெருமான் எழுந்தருளி இன்றைக்கு திருவீதியுலாவாக அடியவர்களுக்கெல்லாம் இன்னருள் காட்சி தந்த வண்ணமாக வருகை தந்து கொண்டு இருக்கின்ற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே எம்பெருமானுடைய இந்த அற்புதமான பவனி அடியவர்களுக்கெல்லாம் கண்கொள்ளாத காட்சியாக இருக்கிறது. வீரவேல் தாரவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேள் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பம் கொன்றும் துளைத்தவேல் இங்கே திருவீதியுலாவாக எழுந்தருளை வருவதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? உண்மையிலே எம்பெருமானுடைய தெய்வீகமான அந்த வரவு இன்றைய 7ஆம் நாள் உற்சவத்திலே அடியவர்களுக்கெல்லாம் ஒரு தனித்துவமான காட்சியாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். ஒவ்வொரு நாளும் பல புதிய புதிய அடியவர்கள் இங்கே வருகை தந்து வழிபாடு ஆற்றுகிறார்கள். 25 நாள் உற்சவத்திலே 25 நாளும் கலந்து கொண்டு வழிபாடு ஆற்றுகிற அடியவர்கள் இருக்கிறார்கள். ஏதோ இடையிடையே வந்து வழிபாடு ஆற்றுகிற அடியவர்கள் இருக்கிறார்கள். இல்லை, மகோற்சவ காலத்திலே ஒரு தினங்களாவது நாங்கள் சென்று வழிபாடு ஆற்றிவிட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கிலே இங்கே பல ஊர்களிலிருந்தும் பல அடியவர்கள் வருகை தந்திருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. முருகப்பெருமான் மாயோன் மருகனாக மன்றாடி மைந்தனாக வானவர்க்கு மேலான தேவனாக மெஞ்ஞான தெய்வமாக வருகை தருகின்ற பெருமானுடைய திருவருள் காட்சி அடியவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு திருக்காட்சியாக அமைந்திருக்கின்றது. சந்திரவட்ட குடைகள் பெருமானை அலங்கரித்து கொள்ள அங்கே மின்விளக்குகளும் தீவர்த்தியும் ஒளி செய்திருக்க கற்பூர ஜோதியும் சாம்பிராணி புகையும் மிகவும் தெய்வீக சூழலை ஏற்படுத்தியிருக்க எம்பெருமானுடைய மேலான திருப்பவனி ஆலயத்தினுடைய திருவாயில இருந்து தெற்கு வீதியை நோக்கி தெற்கு புறமாக பெருமான் பவனி வர இருக்கின்றார். மூலாலயத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு திசையில் மட்டும் வேட்பெருமானோ முத்துக்குமரனோ பார்த்த வண்ணமாக இருப்பார். ஆனால் திருவீதியுலா வருகின்ற காலத்திலே எல்லா திசைகளிலும் தங்களுடைய பார்வையை செலுத்தி
எல்லா திசையிலும் நின்று கொண்டிருக்கின்ற அடியவர்களுக்கெல்லாம் வரம் கொடுக்கின்ற பெருமானுடைய காட்சியை நாங்கள் காணுகிறோம். அந்த சிறப்பு இந்த திருவிழா காலங்களில் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற தனித்துவமான சிறப்பாக இருக்கிறது. இங்கே கூட பல வீதிகளிலும் பல இடங்களிலும் அடியவர்கள் ஒரு இடத்திலே நின்று கொண்டு வேட்பெருமானுடைய வருகையை எதிர்பார்த்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் சன நெருக்கடிக்குள்ளே அசைந்து திரியாமல் ஓரிடத்திலேயே நின்று கொண்டு அங்கே வழிபாடு ஆற்றிக் கொள்ளுகிற சிறப்பையும் நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, வீதிகள் தோறும் பூர்ண கும்பங்கள் வைத்து மங்கள விளக்கேற்றி மாவிலை தோரணங்களாலும் வாழை மரங்களாலும் அலங்காரம் செய்து தினமும் எம்பெருமான் திருவீதி உலா வருகின்ற காலத்திலே அர்ச்சனை செய்து வழிபாடாற்றுகின்ற அடியார்களுடைய அந்த திருச்சிறப்பையும் நாங்கள் பார்க்கிறோம். அந்த மேலான பக்குவம் இந்த அடியார்களுக்கு இருக்கின்ற சிறப்பை பார்க்கிறோம். அபசார நிந்தை பட்டு உழலாதே, அறியாத வஞ்சரை கொறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ, இவமா முகந்தனக்கு இளையோனே, இமவான் மடந்தையுட்தமிபாலா, சிவமாலை தந்த சர்க்குருநாதா, திருவாவி நன்குடி பெருமாளே என்று அருணகிரியார் பேசுகிற காலத்திலே அங்கே இமவான் மடந்தையினுடைய அந்த பாலனாக முருகப்பெருமானை போற்றுவதை நாங்கள் பார்க்கிறோம். அத்தகைய சிறப்பிலே வேட்பெருமான் சிவபெருமானுடைய மைந்தனாக அமைந்திருக்கின்ற சிறப்பையும் நாங்கள் பார்க்கிறோம். அத்தகு சிவம் வேலாக மட்டுமல்ல, முத்துக்குமரனாக சண்முகநாதனாக பிரகாசித்து கொள்ளுகின்ற சிறப்பையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்கூடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று கச்சியப்பர் அன்றைக்கு போற்றுகிற காலத்திலே இறைவன் வாழ வேண்டும் என்று போற்றுகின்ற அதே வேளையிலே இறை அடியார்களும் வாழ வேண்டும் என்று போற்றிக் கொள்ளுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். இந்து சமயத்துக்கு இருக்கின்ற தனித்துவமான சிறப்புகள் என்னவென்றால், இறைவனும் வாழ வேண்டும், அதே வேளையிலே இறை அடியார்களும் வாழ வேண்டும் என்ற அந்த நோக்கு. இதனாலே தான் சிவாச்சாரியார்களுடைய பூசையினுடைய முடிவிலே சர்வே ஜனகா சுகினோ பவுந்தன்று, எல்லா ஜனங்களுக்கும் மங்களம் கிடைக்க வேண்டும், சிறப்பு கிடைக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தமிழிலே இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க என்று போற்றுகின்ற சிந்தனை கூட எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும். இதைத்தான் தாய்மானவர் கூட பராபர கண்ணியிலே சொல்லுவார், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று. அதே போலே நல்லூர் கந்தப்பெருமானுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அவருடைய அடியார்களாக இருக்கிற யாராக இருந்தாலும், எத்திசையில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், மானசீகமாவது கந்தப்பெருமானை நினைத்து வழிபாடு ஆற்றுபவர்கள் இப்படியான இந்த தொலைக்காட்சிகளூடாக கந்தப்பெருமானை கண்களாலே பார்த்து வழிபாடு ஆற்றுபவர்களுக்கெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருள் கடாட்சம் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தித்து கொள்ளுகின்றோம். உண்மையிலே நல்லை கந்தனுடைய திருவீதியிலே நடைபெறுகின்ற இந்த உற்சவங்களுடைய பெருமைகளை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் என்றால் அவற்றை நேரிலே நாங்கள் வந்து பார்க்க வேண்டும். நேரிலே பார்த்து கொள்ளுகிற காலத்திலே தான் அங்கே தனித்துவமான சில சிறப்புகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அந்த உணர்வு பூர்வம் என்பது வார்த்தைகளாலே நாங்கள் சொல்லிவிட முடியாது, அல்ல தொலைவிலே இருந்து பார்த்து விட்டால் அது முடியாது. அது அவரவர்கள் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் என்பதை நாங்கள் என்றைக்கும் நினைத்து கொள்ள வேண்டும். அத்தகு சிறந்த ஒரு பக்தி அனுபவம் இந்த திருவீதியிலே நடைபெற்று கொள்ளுகிறது. இது எல்லோருக்கும் கிடைக்கிறதா என்றால் அவரவர்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ற வகையிலே தான் அவை கிடைத்து கொள்வதை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். உண்மையிலே அந்த பரிபக்குவத்தை பெறுவதற்கு
எம்பெருமானுடைய திருவருளும் ஒரு வகையிலே நமக்கு வேண்டும். மணிவாசக பெருமான் சொன்னது போலே அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொன்னது போலே அந்த முருகப்பெருமானை எவ்வளவு தூரம் நாங்கள் விசுவாசமாகவும் பக்தியோடும் நினைந்து வழிபாடு ஆற்றுகிறோமோ, அவனுக்கு எவ்வளவு தொண்டுகள் ஆற்றிக்கொள்ளுகிறோமோ, அந்த தொண்டுகள்தான் நம்மை மேல்நிலைக்கு கொண்டு வரச் செய்கின்றது. அந்த உயர்ந்த நிலையை பெற்றுக்கொள்ளுகின்ற சிறப்பை நாங்கள் எப்பொழுதும் அங்கே அமைத்து கொள்ள வேண்டும். அத்தகு உயர்ந்த அனுபவம் என்பது பக்தி அனுபவத்தினாலே நமக்கு மேலாக விளைந்து கொள்ளுகின்ற திருவருள் ஞானமாக இருக்கிறது. மணிவாசக பெருமான் ஒரு திருவாசக பாடலிலே சொல்லுவார், யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உனை பெறலாமே, தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் அம்மானே வினையேன் வந்து உனை அடையுமாறே என்று அந்த அன்பு தன்னிடத்திலேயே இல்லை என்று சொல்லுகிற பொழுது எங்களிடத்திலே இருக்கின்ற அன்பு என்பது எவ்வளவு தூரம் இருந்து கொள்ளுகிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அத்தகு மேலான அன்பை நாங்கள் வளர்த்து கொள்வதற்கு நாளும் பொழுதும் வந்து வழிபாடு ஆற்றிக்கொள்ளுகின்ற அந்த பெரும் பக்குவம் நமக்கு மிக தெளிவானதாக கிடைத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் வேண்டுகிறோம். கந்தா வருக, கடம்பா வருக, வேலா வருக, சண்முகா வருக, உமை பாலா வருக, மயில் வாகனனே வருக, மரகத கொழுந்தே வருக, மாயோன் மருகனே வருக, மலையான் மருகனே வருக, வள்ளி மணாலா வருக, தெய்வயானை மணாலா வருக, அடியார் உள்ளத்தில் குடியிருக்கும் எங்கள் நல்லை கந்தனே வருக வருக என்று நாங்கள் எல்லோரும் பெருமானை வரவழைக்கிறோம். அப்படி வரவழைக்கிற பொழுது ஒரு நாள் எம்பெருமான் நிச்சயமாக எங்களுடைய உள்ளத்திலே குடியிருந்து எமக்கு நல்லருளை பாலித்து கொள்ளுவான். கதிதனை ஒன்றையும் காண்கின்றேன் கந்தவேள் முருகா, நதிதனை அன்ன பொய் வாழ்வினன் பாய் நரம்பாட் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு என்னை போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கு என் மனம் வேகின்றதே என்று அன்றைக்கு அருணகிரியார் எங்களுடைய உள்ளக்கிடக்கே மிக தெளிவாக கந்தர் அலங்காரத்திலே எடுத்து பாடினார்கள். அத்தகு பாடல் அனுபவம் நமக்கெல்லாம் மேன்மையை தந்து கொள்ளுகிறது. வேதாகம சித்திர வேலாயுதன் பட்சி பூத்த தண்டை பாதாரவிந்தம்பரனாகுமல்லும் பகலுமில்லா போதானது அற்று முடிக்கே முடிவாய் சும்மாயிருக்க ஏதாயினி மனமே தெரியாதொரு பூதற்குமே ஆளுக்கு அணிகலம் வெண்டலை மாலை அகிலமுண்ட ஐயன் மாலுக்கு அணிகலம் தன்னங்குளாம் மயிலேறும் ஐயன் காலுக்கு அணிகலம் வானோர் கடம்பும் முடியும் கைவேலுக்கு அணிகலம் மேலவும் சூரனும் வெற்புமே என்று அருணகிரியார் முருகப்பெருமானுடைய அலங்காரங்களை 100 பாடல்களிலே மிக தெளிவாக பாடுவார். அப்படி பாடிய பெருமான் முருகனுடைய ஒவ்வொரு அலங்கார தன்மையையும் மிக தெளிவாக எடுத்து காட்டுவார். எங்களுக்கு இந்த நாள் கோள் என்று சொல்லுகின்ற நவக்கிரகங்களாலே துன்பம் பெறாமல் இருக்க வேண்டுமானால் முருகப்பெருமான் தன்னுடைய 6 முகத்தோடும் 12 கரங்களோடும் 12 கரத்திலே ஒரு கரம் அபயகரமாகவும் இன்னொரு இடதுகரம் வரதகரமாகவும் அமைத்து கொண்டு எங்கள் முன்னிலையிலே வேலும் தாங்கி சேவர் கொடியையும் தாங்கி மயில் வாகனத்திலே வருகை தந்தானாக இருந்தால் இந்த நாள் என்ன செய்ய இருக்கிறது, கோள் என்ன செய்ய இருக்கிறது என்று வீர இருமாப்பு கொள்ளுகின்ற அந்த நிலையை பார்க்கிறோம். இதிலே மிகப்பெரிய உண்மை இருக்கிறது என்னவென்றால், இறைவனை நாங்கள் எங்களோடு சேர்த்து கொண்டோமே ஆனால் நம்முடைய பக்தி வெள்ளத்துக்குள்ளே அகப்படுத்தி கொண்டோமாக இருந்தால் உண்மையிலே இந்த நவக்கிரகங்கள் என்ன வேறு துன்பங்கள் என்ன எம்மை அணுக மாட்டாது
என்பது மிக முக்கியமான செயற்பாடு. இது அடியார்களுடைய பக்தியினாலே புறப்படுகின்ற ஒரு பேரின்ப அனுபவமாக அமைந்து கொள்ளுவதை கூட நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். அத்தகு பேரின்ப அனுபவத்தை நமக்கு தருவதற்கு இப்படியான மகோற்சவ காலங்கள் வழிவகை செய்து கொள்ளுகிறது. சாதாரணமான பாமர மக்களும்
ஜகதீச்சரம் காமுரவே பிடியதன்னூர் குமை கொளமிகு கரிய பிடி அதன் உருகுமை கொளமிகு கரியது பிடி அதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தன தடி வழிபடும் அவர் வெளிமங்கைய கொங்கையில ஊர்வேல் வெளிமங்கையர் கொங்கையிலே சூர்வேரோடு குன்று துளை தன்னிடம் சூர்வேரோடு குன்று துளை தன்னிடம் போர்வேலபுரம் தர பூபதியே போர்வேலபுரம் தர பூபதியே Om Namah Shivaya Gangadhara Shiva Gangadhara Hara Hara Shiva Om Namah Shivaya Gangadhara Shiva Gangadhara Hara Hara Shiva Om Namah Shivaya Namah Shivaya Namah Shivaya Hara Hara Shiva Om Namah Shivaya உமையவளே அருள் புரிவாயம்மா உமையவளே அருள் புரிவாயம்மா நான் செய்த பிழைகளெல்லாம் பொறுப்பாயம்மா ஜெகதம்பிகே சிவரஞ்சனே ஜெகதம்பிகே சிவரஞ்சனே ஜெகதம்பிகே சிவரஞ்சனி உமையவளே அருள் புரிவாயம்மா அருள் புரிவாயம்மா ஓங்கார ரூபிணி அகிலாண்ட நாயகி ஓங்கார ரூபிணி அகிலாண்ட நாயகி அடியார்கள் வினை தீர்க்கும் ஆதிபராசக்தி அடியார்கள் வினை தீர்க்கும் ஆதிபராசக்தி உமையவளே அருள் புரிவாயம்மா உமையவளே அருள் புரிவாயம்மா நான் செய்த பிழைகளெல்லாம் பொறுப்பாயம்மா ஆம், இப்பொழுது நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த பஜனை கோஷ்டி யாழ்ப்பாணத்திலே தன்னுடைய வாழ்வை துறந்து இல்லற வாழ்வை துறந்து துறவற வாழ்வை அவர் மேற்கொண்டிருக்கும் சின்மியா மிஷன் சுவாமிகள் இந்த நல்லூர் ஆலயத்தின் 26 நாட்களும் அங்கே பஜனை குழுவை ஏற்பாடு செய்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் பரவலாக சகல பாடசாலைகளிலிருந்து மாணவர்களை திரட்டி அங்கே காலை பூசை வேளையின் போதும் நண்பகலின் போதும் இப்போ பஜனை நடைபெறும். அதே போல மாலை வேளையிலும் பஜனைகள் நடைபெறுகின்றன.
இருக்கின்றது. அத்தகைய திருப்பணியை மட்டுமல்ல, அவர் பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று சமய பிரசங்கங்களை எல்லாம் செய்து வருபவர். சமய ஒரு வழிகாட்டியாக இப்பொழுது இருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் மக்கள், சைவ சமயத்தவர்கள் தங்களுக்கு ஏதாவது சமயம் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டாலும் அவரிடம் சென்று ஆலோசனைகளை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. மிகுந்த கல்விமானாக இருக்கின்ற அவர் ஒரு பொறியியலாளர் பட்டதாரியும் ஆவார் என்ற அந்த சிறப்பையும் நாங்கள் சொல்லத்தான் வேண்டும். அவரினாலே இப்பொழுது எதிர்காலத்திலே மிகப்பெரிய ஒரு சமுதாயம், ஒரு பஜனை, ஒரு பாடல்கள், தேவாரங்கள் பாடக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதிலே தன்னுடைய உடல் பொருள் ஆவி என்று சொல்லப்படுகின்ற அனைத்தையும் அவர் மக்களுக்காக, இந்த மக்களுக்காக அவர் இந்த செயல்பாட்டை செய்து கொண்டு வருகின்றார் என்ற விடயத்தை நாங்கள் உங்களுக்கு கூறித்தான் ஆக வேண்டும். இப்பொழுது நாங்கள் எழுத்தருளி அருள் வழங்கி கொண்டு வருகின்ற காட்சியிலே நாங்கள் இசை கருவிகளிலிருந்து உங்களுக்கு சில தர தெரிவிக்கத்தான் வேண்டும். வடக்கு வீதியிலிருந்து கிழக்கு வீதியை நோக்கி அந்த திரும்பி அங்கே சென்று கொண்டிருக்கின்றோம். பெருந்தொகையான அடியவர்கள் மத்தியிலே அடியவர்களாக நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் இப்பொழுது தயார் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே துதிப்போர்க்கு வல்வினை போம், துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம் பெருகி பதிப்போர்க்கு செல்வம் பதித்து ஓங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமலனருள் அந்த சக்தி என்ற அந்த ஏறுமயிலேறி விளை ஆடுமுகமொன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசுமுகமொன்றே வினை தீத்த முகமொன்றே கொன்றுருவ வேல் வாங்கி உந்த முகமொன்றே அறுபடு சூர கந்த வேட்பெருமான் நல்லூர் ஆலயத்தினுடைய அந்த வடக்கு வீதியிலிருந்து கிழக்கு வீதியை நோக்கி அடியவர்களுக்கு அருள் கொடுப்பதற்காக அங்கே திரும்பிய வண்ணம் இருக்கின்றார். அதற்கு அப்பால் நடராஜா பரமேஸ்வரி மண்டபத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது அடியவர்கள் அங்கே பெருந்தொகையாக நிற்கின்றாள். திருநீரும் ஐந்தெழுத்தும் வேண்டும் வேல்வேல் சிவனே சிவனென்று தெரிந்து கொள்ள வேண்டும் வேல்வேல் உருவேற வேசபிக்க வேண்டும் வேல்வேல் ஒருவருக்கும் பொல்லாங்கு செய்யாமை வேண்டும் வேல்வேல் கருவூரில் வராமை வேண்டும் கண்கவரும் மின்னாரை எண்ணாமை வேண்டும் வேல்வேல் குருவாதம் மறவாமை வேண்டும் வேல்வேல் குறையொன்றுமின்றி நாம் வாழ வேண்டும் வேல்வேல் கல்லாமை வேண்டும் வேல்வேல் கோபம் பொறாமை கொள்ளாமை வேண்டும் வேல்வேல் எல்லாருக்கும் அன்பு செய்ய வேண்டும் வேல்வேல் எனது உயர். நன்றி ஆசிரியமணி கனகராஜா அவர்களே. ஆமாம், வளமை போல வரலாற்று பெருமைமிக்க நல்லூர் கந்த பெருமானுடைய அந்த சன்னிதானத்தின் மூலஸ்தானத்துக்கு எம்பெருமான் வேலவன் வள்ளி தெய்வானை சமேதராக நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இங்கே அன்புக்குரிய ஆசிரியவர்கள் வேண்டும் வேலவனை வேண்டி வேண்டி பாடின கண்ணீர் கசிந்துரிய பாடலை நாங்கள் பாட கேட்டோம். அதே போல வளமை போல எம்பெருமான் அங்கே நாதஸ்வரம் ஒலிக்க, அடியார்கள் எல்லாம் திருமுறை ஒலிக்க, வாயார காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கும் அடியார்களாக வருகின்ற வேளையிலே அங்கே எமது ஆசிரியர்கள் கூறியது போல, திருவாசகத்திலேயும் கூறியது போல, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பொருள் ஒன்றும் அறிந்தலே, வேண்டும் பொருள் பரிசொன்றும் அதுவும் உந்தன் விருப்பன்றே என்று அங்கே மணிவாசக பெருமான் கூறியது போல, இங்கே அடியார்கள் எல்லாம்
கேட்காமல், அதாவது வரத்தை கேட்காமலே தருகின்ற அந்த முருகப்பெருமானை வழிபடுகின்ற இந்த நல்ல புண்ணிய நேரத்தை நிறுத்திக் கொண்டிருக்கின்றோம். அங்கே ஆடும் பரிவேல் அணிசேவல் என்ன பாடும் பணியே பணியாய் இங்கே அடியார்கள் எல்லாம் இங்கே வருகின்ற ஒரு அருட்காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆமாம், இந்த நல்லூர் மண் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வடகிழக்கு பகுதியிலே ஈசான மூலையிலே வந்திருக்கின்ற அழகனை ஒரு நினைக்கின்றோம். அங்கே யோகர் சுவாமிகள் மிதித்த அந்த புண்ணிய பூமியிலே எம்பெருமான் வந்து கொண்டிருக்கின்றார். எல்லாம் எப்பவோ முடிந்த காரியம், வல்ல முருகனை வழிபட்டால் நாம் வாழ்வின் முக்தி பெறலாம் என்று அங்கே யோகர் சுவாமிகள் கூறியது போல எம்பெருமான் அந்த யோகர் நடந்த அந்த மண்ணிலே வந்து கொண்டிருக்கின்ற அருட்காட்சியை நாம் காணுகின்றோம். எல்லாம் எப்போ ஒடிந்தது, பொல்லா வினைகளை போக்கும் அந்த நல்லூர் பெருமானுடைய அந்த சன்னிதானத்திலே அடியார்கள் எல்லாம் அரோகரா அரோகரா என்று சிரம்மேல் தலை வைத்து அடியார்கள் வழிபடுகின்ற காட்சியை காணுகின்றோம். இந்த நேரத்திலே இரவாமல் பிறவாமல் என யார்சற் குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே குரமாதை புணர்வோனே குகநேச குமரேசா கரையானைக்கு இளையோனே கதிர்காம பெருமாளே என்று அடியார்கள் எல்லாம் அந்த நல்ல பெருமானை இன்றைய 7ஆம் திருவிழாவிலே அந்த மகோற்சவத்திலே வழிபடுகின்ற காட்சியை காணுகின்றோம். ஆமாம், நாதஸ்வரம் ஒலிக்க மணியோசை ஒலிக்க கற்பூரம் அங்கே கற்பூரச்சுடர் உன்னேவர எம்பெருமான் வேலவன் வள்ளி மணாளன் இப்பொழுது அந்த மூலஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கற்பக்கிரகத்திற்கு முன்னாலே வருகின்ற அருட்காட்சியை காணுகின்றோம். ஓம் முருகா முருகா என்று அங்கே அந்த கோபுரத்திலே பொன்னெழுத்துக்களாலே முருகா என்று நாமும் அதற்கு அருகே சரவண பவ என்று அந்த நாமம் ஒலிக்க அடியார்கள் எல்லாம் வாயிலே முன்முணுத்துக் கொண்டு எம்பெருமானை வாயானை மனத்தாலே வழிபடுகின்ற அருட்காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் 7ஆம் திருவிழா என்று சொல்லுகின்ற பொழுது இங்கே நாதஸ்வரம் ஒலிக்கின்றது. அடியார்கள் எல்லாம் இங்கே அரோகரா அரோகரா நல்லை பெருமானுக்கு அரோகரா வடிவேல் அழகனுக்கு அரோகரா வள்ளி மணாளனுக்கு அரோகரா என்று தலைமை சிரமே கரம் வைத்து வாயார வாழ்த்துகின்ற காட்சியை நாம் காணுகின்றோம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து மண்ணு காவிரி வலஞ்சுழி வாணனை வாயார பன்னி ஆதரித்து ஏத்தியும் வழிபடும் அதனாலே அந்த பெருதற்கரிய வாழ்வை இங்கே பெருதற்கரிய இந்த புண்ணிய வழிபாட்டை இன்றைய 7ஆம் திருவிழாவிலே கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்றோம். மகளிர் எல்லாம் அங்கே அரோகரா அரோகரா என்று அதற்கு அருகிலே பக்தர்கள் எல்லாம் மிகவும் பக்திபூர்வமாக எம்பெருமானை பெருதற்கரிய இந்த பிறவியிலே 7ஆம் திருவிழா நிலையிலே 7வது மகோற்சவ தினத்திலே வழிபடுகின்ற இந்த நேரத்திலே இப்பொழுது எம்பெருமான் அந்த மூலஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஆலய கோபுரத்துக்கு முன்பாக அழகுமிகு அந்த இஷப வாகனத்திலையும் அங்கே சொல்லப்படுகின்ற அந்த காராம்பசு என்று சொல்லப்படுகின்ற அந்த அழகுமிகு வாகனத்திலையும் வேலவன் வருகின்ற வேளையிலே எமது அன்புக்குரிய ஆசிரியமனை கனகராஜா அவர் உண்மையிலே இன்று அல்ல நேற்றல்ல 20 வருடங்களாக இந்த பணியை செய்து எம்பெருமான் அருளாலே வாயாலே அவனுடைய வர்ணனையை செய்கின்ற பெரும்பேறு பெற்றவர். அந்த வகையிலே அவருடைய அருள் வர்ணனையை இப்பொழுது தொடர்ந்து அந்த ஆலய கோபுரத்துக்கு முன்பாக செய்கின்ற வேளையிலே இப்பொழுது அங்கே கட்டியம் கூறுகின்ற நிகழ்வுக்கு எம்பெருமான் அங்கே நெருங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பர்கள் எல்லாம் அரோகரா அரோகரா என்று அந்த கட்டிய நிகழ்வை கேட்கின்ற புண்ணியசீலாக விளங்குகின்ற வேளையிலே அன்புக்குரிய ஆசிரியமணி அவர்கள் இப்பொழுது தொடர்ந்து உங்களை வர்ணனைகளுக்கு சென்று இப்பொழுது அங்கே கந்தவேட் பெருமான் வள்ளி தெய்வ யானை சகிதமாக ஆலயத்தினுடைய வாசலை நோக்கி அங்கே இன்றைய திருவிழாவை நிறைவு செய்து கொண்டு அங்கே வஜந்த மண்டபத்துக்கு சென்று அமர்வதற்காக இப்பொழுது ஆலய வாசலை நோக்கி அங்கே நெருக்கமாக வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே ஆலய வாசலிலே அங்கே குருக்களையா அவர்கள் கட்டியங்கூறி உள்ளே வரவேற்பதற்காகவும் அங்கே பஞ்சாராத்தி காட்டுவதற்காகவும் அங்கே தயாரான இருக்கின்றார்கள். இப்பொழுது அங்கே நிறகுடத்தினாலே அங்கே அபிஷேகித்து அங்கே பஞ்சாராத்தி காட்டும் அந்த வைபவம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் உங்களுக்கு கூறுகின்றோம். வேல்முருகா மால்முருகா சரணம் ஓமானே குழந்த வேலா சீமானே திருவடி தஞ்சம் காமாந்த காரம் அகலவும் நாமெந்த நேரமும் புகழவும் ஏகாந்த சித்தமும் பிறவும் யோகாந்த மார்க்கமும் உறவும் தேகாந்த காலமும் தன்னில் நீ போந்து காத்திடல் வேண்டும். முருகா நீ வா முத்திக்கும் பத்திக்கும் சித்திக்கும் முழு வல்லவனே முருகாமானேன் தந்தாய் திருமால் மருகா உவந்து வந்து சிவந்த தாளினை உச்சியிலே வைத்திடு மெச்சிய வீரனே அருமா முருகனே அரணார் மகனே குருமா முனிக்கு தேசம் சொன்ன
குருவே வருவாய் விரைவாய் அருள்வாய் என்று அங்கு நல்ல கந்த வீட்பெருமானுடைய ஆலயத்திலே இன்றைக்கு 7ஆம் திருவிழாவை நாங்கள் நிறைவு செய்து கொண்டிருக்கின்றோம். என்னுடன் கூடி இன்றைக்கு வர்ணனை செய்த அங்கு வேலனை பாலா அவர்களுக்கும் சத்யதாசன் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது அங்கே இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் நிறைவு செய்து கொண்டு எங்களுடைய நிலையத்துக்கு திரும்புவதற்காக நாங்கள் நிறைவு செய்கின்றோம். அந்த வகையிலே மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி எவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகுஞ்சேவல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கவேல் போற்றி போற்றி ஆனை முகனாறு முக நம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவாணிபதம் நாடு என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது அங்கே கட்டியங்கூறுகின்றார்கள். संघचक्रधर श्रीमन्नारायण सिद्धि आदि भीषण सत्पधारणादि भैरव सिद्धि धूपदीप प्रमोद हरिगिरमुद्र सिद्धि सत्कोटि देवता देवेन्द्र सिद्धि चत्वारि सहस्रमामुनि सिद्धि अखंड पूजा सेवित मुख निर्माल्याधारण सुमित्र चंडेश्वर பெருமான் ஆசியும் அருளும் வழங்க வேண்டும் என கூறி இன்றைய நிகழ்வுகளை நிறைவு செய்து கொண்டு நிலையம் திரும்புகின்றோம். நன்றி, வணக்கம். உங்களுடைய வர்ணனையாளர் கனகபாரதி சொல்வேந்தன், விஜயரத்னம் கனகராஜா.